ஓகேண்ணா, அந்த வாகனங்களில் இடியாப்பம் விற்போருக்கும் உணவு பாதுகாப்பு உரிமம் கட்டாயம் என உணவு பாதுகாப்பு துறை சொல்லியிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த தொழில் செஞ்சுட்டு? சார் நான் இப்போது சந்தக சேவைங்கிற தொழில் ஒரு 9 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேங்க. ஓகே, இந்த இடியாப்பம் விற்பனை எப்படிண்ணா இருக்குது? ஏன்னா சமீப காலமாக இடியாப்பம் அந்த ஒரு வீடியோ வைரலாகி அப்படியே பரவலாக போயிருக்குது. இடியாப்பம்னா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. நீங்கள் இடியாப்பம் இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. எப்படி இருக்குது? நல்லா மூவிங் இருக்காங்க? மூவிங் நல்லாவே இருக்கு. கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ என்கிட்ட வாங்குறவங்க கடையில் இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகி வருதுங்க. ஆனால் உங்கள்கிட்டனா செய்கிற இடத்துலேயே நாங்கள் மேனுஃபேக்சர் செய்கிற இடத்துலேயே வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இதுக்கு உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் தள்ளு வண்டியில் போட்டு விற்கிறவங்க, அதே போல் பைக்கில் கொண்டு போய் விற்கிறாங்க, இவங்க எல்லாத்துக்குமே உணவு பாதுகாப்பு உரிமம் அந்த கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்கு. அதாவது FSSAI சர்டிஃபிகேட்டுங்க. இதை எப்படி பார்க்குறீங்களா? அவங்களும் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. சார் தயாரிப்புக்கு தான் அந்த ஒரு இது வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் எடுத்துருக்குறோம், நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். உதாரணத்துக்கு பார்த்தா எங்ககிட்டயே சந்தக சேவை இதை எடுத்து எங்ககிட்ட இருந்து எடுத்து கொண்டு போய் விற்றுட்ருக்காங்க. அப்போ அப்படி அந்த மாதிரி விற்றுட்டுருக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் நாங்கள் எடுத்து தான் வச்சுருக்குறோம். ஆனால் அவங்களுக்கு அதை ஏதாவது அவங்க கொடுக்குற பேக்கெட்லேயும் எங்களோட FSSAI சர்டிஃபிகேட் தான் அதில் இருக்குது, அவங்க கொண்டு வர பேக்கெட்லேயும். அதனால் அது அவங்களுக்கு நெசசரிங்கிறது ஒன்றும் எனக்கு ஏன் இதை வச்சுருக்காங்கங்கிறது தெரில எனக்கு. ஏன்னா அது கொடுக்குற பேக்கெட்டில் நாங்கள் FSSAI மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே போட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு தனியாக ஒரு FSSAI சர்டிஃபிகேட் எடுக்கிறது அது எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு அது ஒரு முக்கியமானது எனக்கு படலைங்க எனக்கு. ஓகேங்க, இப்போ இது போக இண்டிவிஜுவலாக வீட்லேயே செஞ்சு சரி, அதாவது வருவாய் இல்லாமல் இருக்கிறது நம்ம சொந்தமாக தொழிலை செய்யலாம்னு சொல்லி இண்டிவிஜுவலாக வீட்டிலே தனிப்பட்ட வகையில் இடியாப்பம் செஞ்சு விற்பனை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களால ஏதாவது பாதிப்பு வந்திருக்கலாமா, இல்லை அவங்களுக்கு இதெல்லாம் கட்டாயப்படுத்தலாமா? பொதுவாகவே எடுக்கிறவங்களுக்கு வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இண்டிவிஜுவலாக பண்ணுறவங்களுக்கு இண்டிவிஜுவலாக வீட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு 5 கிலோ 10 கிலோ சிம்பிளாக செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு அப்படிங்கிறது இது அடிப்படை கருத்து என்ன, செய்கிறவங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதாவது ஃபுட்டுனால ஒரு ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி இது வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த FSSAI கொண்டு வந்தாங்க. மேனுஃபேக்சரிங் அது கொஞ்சமாக செஞ்சாலும் அதிகமாக செஞ்சாலும் தயாரிப்பு அதுக்கு போட்டுக்கலாங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் எங்களை மாதிரி இருந்த ஆள்கிட்ட எடுத்துக்கொண்டு வரவங்களுக்கு சேல் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கும் FSSAI சர்டிஃபிகேட் வேணுங்கிறது இது கொஞ்சம் எதுக்குன்னு தெரியல எனக்கு சரியா. அது தேவையில்லைன்னு எனக்கு நினைக்கிறேங்க. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.